بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته كتاب التوحيد 24வது அமர்வில் இருக்கிறோம். வலில்லாஹில் ஹம்த். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது 51வது தலைப்பிற்குள் செல்வோம். அல்லாஹ்வின் அடியார்களே, மிக முக்கியமான தலைப்பு. சலாம் சொல்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். என்ன அர்த்தம்? அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் என்ன? என்ன அர்த்தம்? சாந்தியும் சமாதானம். தய்யிப். அல்லாஹ்வின் அடியார்களே, முதலில் இந்த சலாம் என்றால் இது ஒரு துஆ. அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக, உங்களுக்கு அமைதியை தருவானாக, உங்களுக்கு எந்த விதமான ஒரு துன்பமும் தீங்காமல், ஒரு தீமை உங்களை தீண்டாமல் இருக்கட்டுமாக. இதுதான் அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்விற்கு சலாம் சொல்லலாமா? அஸ்ஸலாமு அலல்லாஹ் இவ்வாறு சொல்லக்கூடாது. அதுதான் இந்த 51வது தலைப்பு. ஒரு முறை தொழுகையிலே சஹாபாக்கள் தொழுது கொண்டிருக்க தஹிய்யாத்தை, அதாவது அத்தஹிய்யாத்து வஸ்ஸலவாத்து லில்லாஹி என்ற இந்த துஆவை, இந்த திக்ரை அந்த தஷஹுதில் ஓதும் பொழுது சஹாபாக்கள் அஸ்ஸலாமு அலல்லாஹ் என்று கூறினார்கள். ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சலாமை அல்லாஹ்விற்கு சொல்லக்கூடாது? அவன் எந்த தீமையும் தீங்கப்படக்கூடியவன் அவன் அல்ல. அவன் அனைத்து விஷயத்திலிருந்தும் அவனை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ரப்புல் ஆலமீன். அவனுக்கு எந்த தீமை இருக்கும்? அவன் எந்த தேவையற்றவன். எந்த விதமான ஒரு விஷயமும், ஒரு துன்பமும் அவனை தீண்டாது, எந்த ஒரு தீமையும் அவனை தீண்டாது. அப்படி என்றால் நீங்கள் என்ன, அவனை அல்லாஹுக்கு பாதுகாப்பு ஏற்படட்டும் என்று சொல்கிறீர்களா? இந்த வார்த்தை அல்லாஹ்விற்கு தகுந்தாது. அல்லாஹ்விற்கு எப்படி பாதுகாப்பு? பாதுகாப்பு தரக்கூடியவன் அவனாக இருக்கும் பொழுது அவனுக்கு எப்படி நாம் பாதுகாப்பு செல்லும் தடுத்தார்கள். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்லாதீர்கள். இந்த 51வது தலைப்பு அஸ்ஸலாமு அலல்லாஹ் என்று கூறுவது கூடாது. ஏனெனில் அவ்வாறு கூறினால் அல்லாஹ்விற்கு நீங்கள் பாதுகாப்பு தேடுவது போல். அல்லாஹ்விற்கு எப்படி நீங்கள் பாதுகாப்பு தேட முடியும்? இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே இருந்தோம். அப்போது நாங்கள் சொன்னோம், அஸ்ஸலாமு அலல்லாஹி மின் இபாதிஹி. யாரிடமிருந்து? அல்லாஹ்வின் அடியார்கள் சொல்கிறார்களாம், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்கப்படட்டும், அல்லாஹ் பாதுகாக்கப்படட்டும் வார்த்தையோடு சொல்லிவிட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தகூலு அஸ்ஸலாமு அலல்லாஹ், அஸ்ஸலாமு அலல்லாஹ் என்று சொல்லாதீர்கள். அல்லாஹ் பாதுகாக்கப்படட்டும், அல்லாஹ்வின் மீது சலாம் உண்டாகட்டும் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். ஹுவஸ்ஸலாம், அவனுடைய பெயர், அவன்தான் சலாமாக இருக்கிறான், அவனுக்கு நீங்கள் என்ன செய்யாதீர்கள், சலாமை சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஷேக் ஃபௌசான் அவர்கள் கூறுகிறார்கள், இது தௌஹீதிலே மிக முக்கியமான விஷயம். அதாவது தீமை, இந்த துன்பங்கள், இதெல்லாம் மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய படைப்பினங்களே தவிர அல்லாஹ்விற்கு கிடையாது. அச்சம், பயம், இதெல்லாம் அல்லாஹ்விற்கு கிடையாது. அதனால் இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது அனைத்தும் அல்லாஹ்விடம் தேடப்பட வேண்டுமே தவிர அல்லாஹ்விற்கு நாம் தேடிக்கொள்ளக்கூடாது. இதை மார்க்கம் தெளிவாக மறுக்கிறது. இப்படிப்பட்ட விஷயம் செய்வதனால் அல்லாஹ்வுடைய கமால், அல்லாஹ் முற்றிலும், அவன் முற்றுமானவன், அவனுக்கு எந்த குறைகளும் இல்லை என்ற அந்த கொள்கையில் ஓட்டை விடுகிறது என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அதனால் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் கூறுவதிலிருந்து தூரமாக இருக்க வேண்டும். இதுதான் 51வது தலைப்பு. 52வது தலைப்பு, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடினீர்கள் என்றால் அந்த பாவ மன்னிப்பு தேடுவதில் உறுதியாக இருக்க வேண்டும். நீ நாடினால் என்னை மன்னித்து விடு என்று சொல்லக்கூடாது. நீ நாடினால் என்னை மன்னித்து விடு. ஏன்? பாருங்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், லா யகுல் அஹதுக்கும், உங்களில் யாரும் இந்த வாசகங்களை சொல்ல வேண்டாம். என்ன? அல்லாஹும்ம இஃபிர்லி இன் ஷித்த, நீ நாடினால் என்னை மன்னித்து விடு. அல்லாஹும்ம இர்ஹம்னி இன் ஷித்த, நீ நாடினால் என் மீது கருணை காட்டு. ஆனால் எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய கேள்வியில் உறுதியாக இருக்க வேண்டும். எவ்வாறு இருக்க வேண்டும்? என்னை மன்னித்து விடு யா ரப்பே,
எனக்கு கருணை காட்டு. நீங்கள் சொல்வதினால், நீங்கள் பாவம் செய்தினால் இன்னல்லாஹ லா முக்ரிஹ லஹு, அல்லாஹ் அதை வெறுக்கலாம் மாட்டான். நீ நாடினால் பாவம் செய்கிறோம், அதனால் அல்லாஹ் மன்னித்தால் தான் மன்னிப்பான், இந்த எண்ணம் எல்லாம் நீங்களே கொண்டு வந்து விடாதீர்கள் அல்லாஹ்விற்கு. ஏனெனில் எவ்வாறு மனிதர்கள் நினைப்பார்கள் என்றால், நாம் இப்போது வணங்கவில்லை என்றால் அல்லாஹ் கோபமாக இருக்கிறான், ஏதோ அல்லாஹ் என்னுடைய வணக்கத்திற்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான், தேவையுடையவனாக இருக்கிறான் என்றெல்லாம் நினைத்துக் கொள்வோம். அதெல்லாம் அல்ல. அல்லாஹு சமத், ரப்புல் ஆலமீன் எந்த தேவையும் அல்ல. அவனை வணங்குவதற்கு, அவனை நாள்தோறும் துதிப்பாடுவதற்கு மலக்குகள் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் யாருடைய தேவைக்கும் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே. அதனால் லா முக்ரிஹ லஹு, அல்லாஹ் ஒருபோதும் அதை வெறுக்கப் போவதில்லை. நீங்கள் எதுவுமே செய்யாமல் பாவம் செய்து நீங்கள் திடீரென்று பாவ மன்னிப்பு கேட்கிறீர்கள் என்றால் அதை அல்லாஹ் வெறுக்க மாட்டான். லா முக்ரிஹ லஹு என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதனால் முஸ்லிமிலே வருகிறது, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவனுடைய ஆசையை உறுதியாக கேட்கட்டும் அல்லாஹ்விடம். வல்யுஅஸிமுர் ரஹ்ப, அவன் எதை வேண்டுகிறானோ அதை உறுதியாக கேட்டுக்கொள்ளட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம். ஃபஇன்னல்லாஹ லா யதஆஸமு ஷைஉன் அதாஹு, அவன் தரக்கூடிய, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களுக்கு தரக்கூடிய விஷயம் எதுவும் பெரிய விஷயம் அல்ல. ரப்புல் ஆலமீன் அவனுக்கு தர முடியாத விஷயம் எதுவும் கிடையாது. அல்லாஹ் அனைத்தையும் அவன் கேட்கக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடியவன். எதுவும் அல்லாஹுக்கு பெரும் மகத்துவமான விஷயங்கள் எதுவும் கிடையாது. தன் அடியார்கள் கேட்டால் அல்லாஹ் என்ன செய்வான்? தந்து விடுவான். அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, கேட்கக்கூடிய துஆவிலே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அதாவது நாட்டத்தை ஒப்புமை செய்யாதீர்கள், நாட்டத்தை தொடர்படுத்தாது. நீ நாடினால் என்னை மன்னித்து விடு, அப்படி என்றால் ஏதோ மனிதனுக்கு மனிதன் பேசிக்கொள்வது போல் இருக்கிறது. நீ நாடினால் என்னை செய்து விடு, ஏன்னால் அப்போது நான் தவறு செய்தேன், அதற்கு எனக்கு இவ்வாறு நடக்கவில்லை, அதனால் நாடினால் மன்னித்து விடு. நாடவில்லை என்றால் நீங்கள் அல்லாஹ்விடம் தேவையற்றவர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் அடிமை, நாம் அடியார்கள். அடியான் எப்படி கேட்க வேண்டும் அல்லாஹ்விடம்? யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று மட்டுமே தான் கேட்க முடியுமே தவிர, நீ நாடினால் மன்னித்து விடு, நீ நாடவில்லை என்னை மன்னித்து விடாதே என்றெல்லாம் கேட்க முடியாது ஒரு அடியான் அல்லாஹ்விடம். அதனால் அல்லாஹ்வின் அடியார்களை இப்படிப்பட்ட விஷயத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒருபோதும் அல்லாஹ்வுடைய விஷயங்கள் அவனிடம் கேட்கப்படும் போது நாட்டத்தை நிலைநிறுத்தி விடாதீர்கள். ஏனெனில் அது பெருமையும் அல்லது கிபிரையும் அல்லது தற்பெருமையும் உண்டாகக்கூடிய விஷயங்களாக அது வந்துவிடும். அதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 53வது தலைப்பு, பாபு லா யகூலு அப்தி வ அமதி. இது ஏற்கனவே நாம் கூறியிருக்கிறோம். யாரும் யாரையும் இவன் என்னுடைய அடிமை, இவள் என்னுடைய அடிமை, ஆணை அடிமை என்றால் அப்து, பெண் அடிமை என்றால் அமதுன். அதனால் அனைவர்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ்வுடைய அடிமை பெண்கள், ஆண்கள் பெண்கள் யாவரும். யாரையும் பார்த்து விளையாட்டிலே கூட கூறக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. எனக்கு கிடைத்து விட்டான் ஏதோ ஒரு அடிமை, இப்படியெல்லாம் பேசுவதிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். எனக்கு வாய்த்த அடிமை, மிகவும் திறமைசாலி, இப்படிப்பட்ட பேச்சுகள் எல்லாம் கூடாது. ஏன்? அல்லாஹ் தடுத்திருக்கிறார்கள். யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது, யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அனைவர்களும் நாம் அல்லாஹ்வுடைய அடிமை. அதனால் அப்துன் அப்தி அமதி, ஆண் அடிமை, இது என்னுடைய பெண் அடிமை என்று கூறக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், லா யகுல் அஹதுக்கும் அத்இம் ரப்பக் வத்தி ரப்பக் வல்யகுல் சய்யிதி வ மௌலாய வலா யகுல் அஹதுக்கும் அப்தி வ அமதி வல்யகுல் ஃபதாய வ ஃபதாதி வ குலாமி. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே ஒரு சில விஷயங்களை கூறுகிறார்கள். என்னவென்று பார்ப்போம். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாரும் இந்த வாசகத்தை சொல்லாதீர்கள். என்ன வாசகம் தெரியுமா? அல்லாஹ்விற்கு உணவளி, அத்இம் ரப்பக், அல்லாஹ்விற்கு உணவளியுங்கள். உணவு யாருக்காக தருகிறீர்கள்? உங்களுக்காக. நீங்கள் அப்படி ஒரு தான தர்மம் செய்கிறீர்கள் என்றால், மக்களுக்கு செய்கிறீர்கள் என்றால், அல்லாஹ்விடம் அதற்கான கூலியை எதிர்பார்த்து தருகிறீர்களே தவிர, நீங்கள் அல்லாஹ்விற்கு உணவு தருகிறீர்கள், அல்லாஹ்விற்கு உணவு தருவது அல்ல. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஹுவ ரஸாக்குல் குவ்வத்தில் மதீன். அவன் எந்த ஒரு உணவையும் எந்த ஒரு பருக்கத்திலையும் அல்லாஹ் யாரையும் கேட்க மாட்டான். ரப்புல் ஆலமீன் அதற்கானவன் அல்ல. நம்ம மனிதனா? ரப்புல் ஆலமீன்
அவன் யார் என்ற இந்த விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இதெல்லாம் எதிலிருந்து வருகிறது என்றால், இந்த ஒப்புமை செய்வது, ரப்புல் ஆலமீனுடைய தன்மைகளை மனிதனோடு ஒப்புமை செய்வது மாபெரும் ஹராம். அல்லாஹுடைய திருநாமங்கள், அல்லாஹுடைய பண்புகளை எல்லாம் மனிதனோடு ஒப்புமை செய்ய முடியாது ஒருபோதும். இதை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போல் சையீதி வ மௌலாய், அதாவது நீங்கள் என்ன செய்யுங்கள், என்னுடைய அடிமை, என்னுடைய பெண் அடிமை, அப்தி அமத்தி என்று சொல்லாதீர்கள். மாறாக நீங்கள் சொல்வதாக இருந்தால் என்னுடைய தலைவர், உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர் தலைமைத்துவத்தை ஏற்றிருந்தார் என்றால் என்னுடைய தலைவர் என்று சொல்லுங்கள். என்னுடைய மௌலாய் என்ற இந்த வார்த்தையை பயன்படுத்துங்கள். என்னுடைய தலைவர்கள் என்று நீங்கள் பயன்படுத்துங்கள். ஆனால் என்னவென்று சொல்லாதீர்கள், அப்தி அமதி, ஆணடிமை பெண்ணடிமை என்றெல்லாம் சொல்லாதீர்கள். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய மகன்களை எல்லாம் நீங்கள் அடிமை என்றெல்லாம் சொல்ல முடியாது. எந்த மகனும் யாருக்கும் அடிமை கிடையாது. எந்த தாய் தந்தைக்கு மகனும் அடிமையா கிடையாது. என்னுடைய ஆண் பிள்ளை, என்னுடைய பெண் பிள்ளை, என்னுடைய சிறு பிள்ளை என்று இப்படிதான் நீங்கள் கூற வேண்டும். யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது என்று மார்க்கம் சொல்கிறது. யாரும் யாருக்கும் அடிமையாக இருக்க முடியாது. தாய் தந்தை பிள்ளை என்பது அது ஒரு உறவு. அந்த உறவிலே அடிமைத்தனத்தை கொண்டு வந்து வைத்து விடக்கூடாது. எனக்கு அடிமை, காலிலே இது இருக்கிறது, அது இருக்கிறது, என் காலிலே விழு, இப்படியெல்லாம் கூறுவது ஹராம். ஒரு தாய் தந்தையாக இருக்கக்கூடியவர்கள் அடிமை போல நினைத்து விடக்கூடாது. பிள்ளைகள் என்ன செய்து விடக்கூடாது, அடிமைகளை போல நினைத்து விடக்கூடாது. அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த இடத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஷேக் ஃபௌசான் அவர்கள், வார்த்தைகள் ஜாடங்கள் மிக முக்கியம். வார்த்தையில் பேசுவதை சரியான முறையில் பேசவில்லை என்றால் அல்லாஹ்விடம் ஒழுக்கத்திலே, அல்லாஹுக்கு செய்யக்கூடிய இந்த ஒழுக்க விஷயத்திலே என்ன செய்கிறோம், வரம்பு இருக்கிறோம். அல்லாஹ்விடம் சரியான முறையில் ஒழுக்கத்தை பேணுவாமல் இருக்கின்றோம். இதெல்லாம் பேசக்கூடாது. யாரையாவது பார்த்தால் எனக்கு ஒரு அடிமை சிக்கி விட்டான், எனக்கு ஒரு இது ஆக்கிவிட்டான், இப்படிப்பட்ட பேச்சுகள் எல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதல்லாது அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் அதற்கு பதிலாக மாற்று வாசகங்களையும் கற்றுத்தருகிறார்கள். சையீதி என்று சொல்லுங்கள், மௌலாய் என்று சொல்லுங்கள், அப்தி அமதி என்றெல்லாம் சொல்லாதீர்கள் என்று கூறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல அல்லாஹ்வின் அடியார்களே, 54வது தலைப்பு, பாபு லா யுரத்து மன் ஸஅல பில்லாஹ். யாராவது உங்களிடம் அல்லாஹை கொண்டு ஒருவர் கேட்கிறார்கள் என்றால், அவருடைய கேள்வி நியாயம் இருக்கிறது என்றால், அவருடைய அந்த துஆவை, அவர் கேட்கக்கூடிய அந்த யாசகத்தை மறுக்காதீர்கள். அல்லாஹை கொண்டு ஒரு உண்மையிலேயே கேட்கிறார் என்றால் அவருடைய அந்த யாசகத்திற்கு மரியாதை தாருங்கள் என்று தலைப்பு. 54வது தலைப்பு என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் அல்லாஹ்வை கொண்டு, அல்லாஹ்வை முன்னிறுத்தி என்னை பாதுகாத்திருங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து அல்லது இந்த துன்பத்திலிருந்து என்று கேட்கிறாரோ, உதவி கேட்கிறாரோ, அவர்களுக்கு பாதுகாத்திருங்கள். அல்லாஹ் தூதர் சொல்கிறார்கள். ஏன்? ஏனெனில் அவர் யாரை கொண்டு கேட்கிறார்? அல்லாஹை முன்னிறுத்தி கேட்கிறார். அல்லாஹை கொண்டு நான் கேட்கிறேன், என்னை பாதுகாத்திருங்கள். யார் அல்லாஹை கொண்டு யாசகம் கேட்கிறார்களோ, எனக்கு உதவி செய்யுங்கள், எனக்கு இந்த இப்படிப்பட்ட நோய் இருக்கிறது, எனக்கு உண்மையாகவே நான் இப்படிப்பட்ட, அவருடைய கேள்வி நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹை முன்னிறுத்தி கேட்கிறார்கள் என்றால் அதற்கு அல்லாஹ் சொல்கிறார்கள், நீங்கள் அந்த யாசகம் பெருமம் செய்யுங்கள். ஏனெனில் அவர் அல்லாஹை முன்னிறுத்தி கேட்கிறார், அதற்கு நாம் மரியாதை தர வேண்டும். யார் அவ்வாறு அழைக்கிறார்களோ அவருடைய அழைத்தலுக்கு மரியாதை தாருங்கள், பதில் கூறுங்கள், இந்தாங்கள் என்று. ஏனெனில் அல்லாஹை முன்னிறுத்தி அவர் கேட்கிறார். மேலும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு உபதேசத்தை இந்த ஹதீஸிலே கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களுக்கு யார் நன்மையை தந்திருக்கிறாரோ, அந்த உலகத்திலே உங்களுக்கு யார் நன்மை செய்திருக்கிறாரோ அதற்கு அவருக்கு பகரமாக ஒரு நன்மையை செய்யுங்கள். உங்களால் முடிந்ததே. இந்த உலகத்திலே உங்களுக்கு நன்மையை யாராவது தந்திருந்தால், அல்லாஹ்வுக்காக உங்களுக்கு ஒரு நன்மையை உதவி செய்திருந்தால் அவர்களுக்கு என்ன செய்யுங்கள், நீங்கள் உதவி செய்யுங்கள். அது காஃபிராக இருந்தாலும் சரி. ஏன்? முத்இம் இப்னு அதி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருந்த ஒரு முஷ்ரிக், மக்காவிலே வாழ்ந்த ஒரு முஷ்ரிக். ஆனாலும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல விஷயங்களில் உதவி செய்திருக்கிறார்கள். முத்இம் இப்னு அதி, முத்இம் இப்னு அதி இருக்கும் பொழுது ஒரு நம்முடைய ஊரிலே, நம்முடைய குறைஷுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய இந்த முகம்மதிற்கு
நீங்கள் என்ன இந்த அளவிற்கு துன்பம் தருகிறீர்கள் என்று ஒரு நாள் வெகுண்டு எழுந்து விட்டார்கள் முத்தீம் இப்னு அதி. அபூ ஜஹலுக்கு எதிராக, உத்பாக்களுக்கு எதிராக, அன்று இருக்கக்கூடிய குறைஷி தலைவர்களுக்கு எதிராக அவர்களுடைய அனுமதியோடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் மக்காவுக்குள் சென்றார்கள். அவர்கள் அரணாக நின்று பாதுகாத்தார்கள். அந்த முத்தீம் இப்னு அதி ஒரு காஃபிர் அந்த இடத்திலே செய்த அந்த நன்மையை, அவர் செய்த அந்த உதவியை அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்தார்கள்? மறக்கவில்லை. ஏன் தெரியுமா? பத்ரிலே சிறைப்பிடிக்கப்பட்ட கைதிகளை விடுவிக்கக்கூடிய அந்த விஷயத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். இப்போது மட்டும் முத்தீம் இப்னு அதி அவர்கள் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால், அவர் சிபாரிசு செய்திருந்தால், இவர்களை நான் விட்டு விட்டிருப்பேன். இவர்களை நான் என்ன செய்து விட்டிருப்பேன்? இவர்களை நான் விட்டு விட்டிருப்பேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஒரு காஃபிர் செய்த அந்த உதவியை மறக்காமல் அந்த இடத்திலே நினைவு கூறுகிறார்கள். இது மாபெரும் ஒரு விஷயம். அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு காஃபிருக்கு கூட அவர் செய்த அந்த நன்மைக்கு பகரமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நன்மை பற்றிய விஷயத்தை கூறுகிறார்கள். இப்போது மட்டும் முத்தீம் இப்னு அதி இருந்திருந்தால், இவர்களுக்காக இந்த சிறை கைதிகளுக்கு பரிந்துரை அவர் செய்திருந்தால் அவருக்காக நான் செய்திருப்பேன். அப்படி என்றால் என்ன? அவர் அன்று இல்லை, மரணித்து விட்டார். ஆனால் உதவி செய்ய தயங்கியிருக்க மாட்டார்கள். அவர் கேட்டார். ஏனெனில் அவர் அந்த நேரத்தில் உதவி செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் தூதருக்கு. மக்காவிலே உள்ளே செல்வதற்கு அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் தூதருடைய சீராவை படிக்க வேண்டும். அல்லாஹ் நடிகார்கள், சீரா மாபெரும் ஒரு கல்வி, சீரா மாபெரும் ஒரு அரண். சரியான சீராவை, வரலாறு, சரியான அந்த வரலாறை படித்தோம் என்றால் மாபெரும் படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. அதனால் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுக்கு யாரேனும் நன்மை செய்தால் அதை நீங்கள் அதற்கு பகரமாக நீங்களும் நன்மை செய்யுங்கள். ஃபைல்லம் தஜிது மா துகாஃபிஊனஹு, பாருங்கள், அவர் செய்த அளவிற்கு என்னால் திருப்பி தர முடியவில்லை அந்த நன்மைக்கு பகரம். ஏனெனில் அவர் எனக்கு அவ்வளவு செய்தார். அப்படி உங்களால் முழுவதுமாக அவர் செய்த நன்மை போலும் அவருக்கு உங்களால் பகரமாக நன்மை செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் அவருக்காக துஆ செய்யுங்கள். நீங்கள் அவருக்காக துஆ செய்யுங்கள். எது வரைக்கும் தெரியுமா நீங்கள் துஆ செய்ய வேண்டும்? அவர் எவ்வளவு செய்தாரோ அந்த அளவிற்கு நானும் அவருக்கு துஆ செய்து விட்டேன் என்ற அந்த எண்ணம் வரும் வரை நீங்கள் அவருக்கு துஆ செய்ய வேண்டும். ஒழுக்கம் எவ்வாறு நெறிப்படுத்துகிறார்கள் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு நெறிப்படுத்துகிறார்கள். அவர் செய்து விட்டார் அவ்வளவு உதவி, செய்வதற்கு உங்களிடம் ஒன்றும் இல்லை. அதனால் என்ன செய்யுங்கள்? துஆ மாபெரும் அரண். அந்த துஆவை சும்மா ஒரு நிமிடம் கேட்டுவிட்டு போய்டு விடாதீர்கள். அவர் செய்தது அளவிற்கு நாம் துஆ செய்திருக்கிறோம் என்ற அந்த எண்ணம் உதிக்கும் வரை நீங்கள் துஆ செய்ய வேண்டும் அவருக்காக. இதெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயங்கள். அல்லாஹை முன்னிறுத்தி ஒருவர் கேட்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், நீங்கள் அதை மகத்துவப்படுத்த வேண்டும். இதற்கும் கிதாபுத் தௌஹீதிற்கும் என்ன சம்பந்தம்? ஷேக் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பெயரை முன்னிறுத்தி தராமல் மறுக்கக்கூடியவர் அல்லாஹை மகத்துவப்படுத்துவதில் குறை வைத்து விட்டார். அல்லாஹை மகத்துவப்படுத்துவதில் குறை வைத்து விட்டார். எப்படி தொடர்பு ஏற்படுகிறது பாருங்கள். அல்லாஹை மகத்துவப்படுத்துவதில் குறை வைத்து விட்டார். உண்மையிலேயே இருக்கும். அல்லாஹை கொண்டு கேட்பார், ஏன் தர வேண்டும் இவருக்கு? சுப்ஹான் அல்லாஹ். அவர் அல்லாஹை சரியான முறையில் மகத்துவப்படுத்தவில்லை. இதிலே தௌஹீதினால் இதில் தௌஹீதிலே ஓட்டை விழுகிறது என்று ஷேக் சொல்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. 55வது தலைப்பு. இதால் நாம் ஏற்கனவே படித்து விட்டோம். என்ன? ஆனால் இது முக்கியமான விஷயம். தவஸ்ஸுல், அல்லாஹ்விடம் நெருங்குவது 3 வகை அனுமதிக்கப்பட்டது. ஒன்று, நாம் செய்யக்கூடிய அமல்களை கொண்டு. அது அனைத்தும் இன்று அமர்ந்திருக்கிறோம், அல்லாஹ்வுக்காக அமர்ந்திருக்கிறீர்கள், இது தவஸ்ஸுல். அனைத்து அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய விஷயங்கள் செய்வதனாலும், அல்லாஹ் ஹராமாக்கிடுது நீங்கள் செய்யாமல் இருப்பதினாலும் அல்லாஹ்விடம் நீங்கள் நெருங்குகிறீர்கள். அதை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்பீர்கள். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகள், அது சம்பந்தமாக வருகிறது. என்ன? யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய முகத்தை கொண்டு துஆ கேட்கிறாரோ, அது என்ன? அல்லாஹ்வுடைய முகம். அல்லாஹ்வுடைய முகம் அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒரு மாபெரும் பண்பு. அல்லாஹ்விற்கு முகம் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட முகம்? அவனுடைய மகத்துவத்துக்கு ஏற்பவாறு இருக்கிறது. அது எவ்வாறு என்பது நமக்கு தெரியாது. அது அல்லாஹ் அறிந்திருக்கிறான் ரப்புல் ஆலமீன். ஆனால் அந்த பண்புக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. அந்த பண்புக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. அவனுடைய முகம் மனிதனுடைய முகம் என்று நாம் உப்புமை செய்வது மாபெரும் ஹராம், தவறு. அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த முகம் என்பது இருக்கிறது. குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு தில் ஜலாலி வல் இக்ராம்.
எல்லா விஷயங்களும் அழிந்துவிடும். எல்லாம் ஃபனா என்று சொல்லுவோமே, ஃபனா ஆயிடுச்சு என்று சொல்லுவோம். ஃபனா என்றால் என்ன? இந்த இடத்தில் ஃபான் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிட்டது. வயபுகா வஜ்ஹு ரப்பிக, எது மட்டும் இருக்கும்? வயபுகா வஜ்ஹு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம், உன்னுடைய ரப், உன்னுடைய இரட்சகனின் முகம், அந்த மகத்துவமான அந்த கருணை மிக்க அந்த முகம் மட்டும் பாக்கியாக இருக்கும், மற்றது அனைத்தும் அழிந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த தன்மை மாபெரும் பண்பு. இந்த அல்லாஹுடைய ஒரு சுய பண்பு, சிஃபத்து தாத்தியா என்று சொல்லுவோம். அல்லாஹை பற்றி அல்லாஹுடைய சுய பண்பு என்று சொல்லுவோம், சிஃபா அத் தாத்தியா. இந்த ஹதீஸ் என்ன கூறுகிறது என்றால், ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், யாரும் அல்லாஹுடைய முகத்தை கொண்டு கேட்கிறார் என்றால் சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கேட்கக்கூடாது. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏனெனில் என்ன அர்த்தம்? அவ்வளவு மகத்துவமானது அல்லாஹுடைய வஜ், அல்லாஹுடைய அதை பார்ப்பதை விட ஒரு முஸ்லிமுக்கு என்ன சகோதரர்களை இருக்கிறது? அந்த நாளை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அந்த நாளில் நம்மை படைத்த இரட்சகனை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நம் இரட்சகனின் முகத்தை பார்ப்போம். அல்லாஹ் தூதர் தெளிவாக சொல்கிறார்கள், ஒரு அடியான் தன்னுடைய இரட்சகனினுடைய முகத்தை நேரடியாக பார்ப்பான், எந்த திரையும் இருக்காது என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிடுகிறார்கள். அவனுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்றால் எப்பேற்பட்ட ஒரு, அதை விட என்ன இருக்கிறது? அதை விட எதுவும் இல்லை. அல்லாஹுடைய முகத்தை விட வேறு ஏதாவது இருக்கிறதா? மகத்துவமானது, சிறந்தது. அதை பார்க்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அந்த முகத்தை நீங்கள் தவஸ்ஸுலாக, அந்த முகத்தை வைத்து, யா அல்லாஹ் உன்னுடைய வஜ்ஹை கொண்டு கேட்கிறேன், உன்னுடைய அந்த அழகிய அந்த முகத்தை கொண்டு நான் கேட்கிறேன் என்று அந்த கேட்கக்கூடிய துவா. அற்ப உலகத்தை விஷயத்திலே கேட்டு விடாதீர்கள், அற்ப உலக விஷயங்களை கேட்டு விடாதீர்கள். எனக்கு இதை தா, வீட்டை தா, எனக்கு காரை தா, எனக்கு பைக்கை தா என்று என்ன செய்து விடாதீர்கள்? அற்ப துனியாவை கேட்டு விடாதீர்கள். மாபெரும் இலக்கான, லட்சிய இலக்கான அந்த ஜன்னாவை கேளுங்கள். ஜன்னாவை தவிர, சுவனத்தை தவிர அவன் முகத்தை கொண்டு கேட்பதாக இருந்தால் நீங்கள் எதையும் கேட்காதீர்கள், ஜன்னாவை மட்டும் கேளுங்கள் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இதற்கும் கித்தாபு தௌஹீதுக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது ஷேக் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய பெயர் பண்புகளுக்கு மரியாதை தருவது, மதிப்பு தருவது. அல்லாஹ்வுடைய இஹ்திராம் அஸ்மா இல்லாஹி வ சிஃபாத்திஹி, அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளுக்கு மரியாதை தருவது மிக முக்கியமான விஷயம். ஃபலா யுஸ்அலு ஷை, அல்லாஹ்வுடைய அப்படிப்பட்ட மகத்துவமான அந்த பண்பு, முகம் போன்ற அந்த பண்பையுடைய விஷயத்திலே அதாவது அற்ப உலக விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டெல்லாம் இருக்கக்கூடாது. மாறாக ஒரு லட்சிய அந்த சொர்க்கத்தை தான் கேட்க வேண்டும். அதுதான் நாம் அந்த விஷயத்துக்கு தரக்கூடிய முக்கியத்துவம், மதிப்பு. இது தௌஹீதுடைய மிக முக்கியமான ஒரு அந்தஸ்தாக இருக்கிறது என்று நூலாசிரியர் அவர்கள் 55வது தலைப்பை முடிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நாடினால் நாளை இன்ஷா அல்லாஹ் மீதம் இருக்கக்கூடிய தலைப்பை பார்ப்போம். நெருங்கி விட்டோம் அல்லாஹின் அடியார்களே, புத்தகத்துடைய இறுதிக்கு வந்து விட்டோம். அல்லாஹ் நாடினால் இன்னும் 3 நாட்கள் அல்லது 4 நாட்கள் அதிகத்திலே நம்முடைய இந்த புத்தகத்தை முடிப்போம். அறிந்து கொள்ளுங்கள், இன்னமல் அமலு பில் ஹவாத்தீம், அமல்கள் யாவும் அதனுடைய முடிவை கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதனின் வாழ்வும் முடிவை கொண்டே இருக்கிறது. எப்படி பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி மரணிக்கிறோம், எப்படி நம்முடைய அமல்கள் முடிவடைகிறது. வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம்களாக வேண்டி மரணித்து விடாதீர்கள். அதேதான் ஏற்கனவே ஹுத்பாவிலே கூறினேன். இந்த நோன்பிலே முதல் 10 நடு 10ஐ தாண்டி இறுதி 10 எவ்வாறு நாம் முடிக்கிறோம் என்பது மிக முக்கியம். அதே போலத்தான் முதல் படிப்பை முதல் அமர்விலே அமர்ந்திருந்தோம் முன்னுரை. இன்று 24 தலைப்புகளை முடித்திருக்கிறோம் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு. வலில்லாஹில் ஹம்த். மீதம் இருக்கக்கூடிய விஷயங்களை முடித்து சிறப்பாக கடைசியுடைய அமல்கள், ஹாத்திமுடைய அமல்களை முடிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.